6 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னம்னாக்க ஜாப் வைஸ் நீங்கள் பெரிய அளவில் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அணுகிற விதத்தை ஹோல்ட் பண்ணணும், முடிக்கிற விதத்தை நல்லா ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நமக்கு அனுகூலமான தன்மையில் எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ அப்போ ரியாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் தரும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும், இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது. அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடாது. அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில், அதாவது மகரத்தில் சூரியன் என்ட்ரு ஆகிறது தை மாதத்தை குறிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான். அதாவது அஸ்வினி 1ஆவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம், அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ரத சப்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் வந்து தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது. அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும். அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம். வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும், கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும். இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும். இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது, ஜோதிட கூறுகளில் சொல்லுது. எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள். அப்போ ஆண்கோள்கள் அப்படின்னம்னா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே ஆண்கோள்கள். பெண்கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண்கோள்கள். இன்னும் ராகு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதன்றது அடிக்கோள், கேதுன்றது அடிக்கோள், சனின்றது அடிக்கோள். இதில் ஆண் அலி, பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாடு நிறையா இருக்குது. முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில், அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்களாகவும், அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட், அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விழணும். இந்த உத்தராயண காலத்தில் இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், நம்ம வந்து ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன், குரு, செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது. அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார், அவர் குருவோட சாரத்தில் இருக்கார், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார், அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனும் சனியோட சாரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம், அதாவது அஸ்வினி 1 அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார். குரு வந்து ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாய்ன்றது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இங்கே கேது 1 தான் கன்னியில் இருக்கார், தட்சிணாயன பகுதியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில், அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க, அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது, இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னாக்கா இந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண்கோள்கள் அயனத்தில், அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பெண் நட்சத்திரத்துலையும், அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில், அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு 4/2/2025 18/7/2025 வரைக்கும் உள்ள 183 நாட்கள். அப்போ 183 நாட்கள்ன்றது மோரார்லெஸ் உங்களுக்கு 6 மாத காலங்கள் ஆகிடும். அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப, அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப,
இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும், சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாண்டு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயனம் அப்படின்ற 2 அயன காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது. அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையணும். அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும். அப்போ வந்து ஆண்கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமை இழந்த தன்மையில், அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வலிமை இழந்த தன்மையில் இருப்பாங்க. இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண்கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த 183 நாட்கள் எப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த அயன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, கடகராசி நேயர்களுக்கு இந்த அயன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசென்ட் 7ஆம் இடம் தான் இயங்க போகுது. 7ஆம் இடத்துல யார் இருக்கானாக்கா அவங்க 2 கூடைய சூரியனும் 3ஆம் அதிபதியான புதன் இருக்காங்க. அப்போ 3, 12 கூடைய புதன் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபெல்லோ, 2ஆம் அதிபதி உங்களுக்கு பாசிட்டிவான ஃபெல்லோ. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து 7ல் இருக்குது அப்படின்றப்ப திருமணம் தொடர்புடைய அதிகபட்சம் அதில் பிரச்சனைக்குரிய தன்மைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அல்லது திருமணம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அந்த வரன்கள் வந்து சரிவர ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அல்லது ஆல்ரெடி நீங்கள் விரும்பிக்கிட்டு இருக்கிற நபர் கூட இந்த டைம் ஆஃப் பீரியடு கொஞ்சம் எகெயின்ஸ்ட் மோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திருமண காலத்தில் திருமணம் தேடுதல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போ வந்து சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு யாருனாக்கா சனி அட் ப்ரெசென்ட் 9ல் தான் இருக்கார். அதுவும் குருவோட சாரத்தில் இருக்கார். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் இருக்கிறதுன்றது குருவோட சாரம்னா புரட்டாதி நட்சத்திரம். அந்த ஸ்டார் அதிபதி யாருன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பலம் பெற்ற தன்மையில் இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதியான, அதாவது சந்திரனுடைய காலான ரோஹிணி அப்படின்ற ஸ்டாரில். அப்போ இந்த இடத்துல ரோஹிணி தான் அதாவது ரோஹிணினா சந்திரன் தான் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் அட் ப்ரெசென்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கப்போ வேலையில் தான் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அப்போ வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது வேலையிலேருந்து வேலை மாறுறதுக்கான வாய்ப்போ, அல்லது இதை விட நல்ல ஒரு தகுதியான வேலை உங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஜாப் வைஸ் நீங்கள் சர்வீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய தரகு ஒப்பந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதாவது உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். அதே டயத்தில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துனாலே கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். அதுவும் தரகு ஒப்பந்த பிஸ்னஸ்னால் இன்னும் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். அதுவும் உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ்ஸு, அதாவது எடிபிள் ஐட்டம், அதாவது உணவுப் பொருள்னால் உண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து அந்த துறை சார்ந்த பிஸ்னஸ் ஃபெல்லோஸுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 6 கூடையன்னு எப்போயுமே உங்களுக்கு இன் ஃபியூச்சரும் 6ஆம் பாவம் தான் வேலை செய்ய போகுது. அப்போ 2, 6, 10ன்றது தொழில் வழி வேலை வழி வரக்கூடிய தன்மைகளை தான் சொல்லும். 10 கர்மானா நீங்கள் செய்யக்கூடிய தொழில், 6 சர்வீஸ் நீங்கள் செய்யக்கூடிய ஜாபு, 2ன்றது தனசானா அது வரக்கூடிய வழி. அப்போ 6, 10 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா இந்த இடத்துல 6 கூடைய குரு சந்திரசாரம் பெற்று 11ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷனே எப்போனாக்கா உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸோ அல்லது ஏதாவது உயிரூட்டப்பட்ட, அதாவது உயிர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள்களை கையாளும் போது அந்த பிஸ்னஸை உங்களுக்கு எப்போயுமே நீங்களாக ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதும், அதே டயத்தில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வழியும் உங்களுக்கு சுயதொழில் லாபம் இருக்குமோ அல்லது சுயதொழில் அமைப்பே உங்களுக்கு இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் சுயதொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 8ல் போய் மறைகிறாரு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அப்போ சுயதொழில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபெல்லோஸு நீங்கள் உங்கள் பேரில் செய்யாமல் உங்களுடைய தாய் தந்தையர் பேர்லையோ, உங்களுடைய ஒய்ஃப் பேர்லையோ, ஹஸ்பண்ட் பேர்லையோ, உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பேர்லையோ அவங்களுக்கு 7, 10 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னம்னாக்கா அவங்க பேரில் செய்கிறதுக்கான வாய்ப்பில் போயிருங்க. ஏன்னா எப்போயுமே 7ஆம் இடத்துக்கு அது மறையக்கூடாது. 3லையோ 6லையோ 8லையோ 12லையோ மறைஞ்சாங்கனாக்கா
இப்போ உங்களுக்கு சனி தான், சனி 2ஆம் இடத்துலையோ அல்லது 2ல் இருந்தால் கூட ஓகே, 7 கூட 2ஆம் இடத்துல இருக்கப்போ அவர்கள் வழி வருவாய் வர்றதுக்கான செய்தொழில் வழி வருவாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா 3, 7, 11 தானே அப்படின்னா இன்டர்னல் வாழ்க்கை தான் உங்களுக்கு பெருசாக நல்லா இருக்குமோ ஒழிய அது மறைமுகமான தன்மைகளை பிஸ்னஸை பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா 3, 6, 10, 11ல் இருக்கிறது தீயக்குள் இருக்கிறது நல்லது. ஆனால் எந்த அதிபதின்றதை நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல என்னென்னா 7 கூட 3ல் இருக்கான் அப்படின்னம்னாக்க 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா மாறுறப்ப அது மல்டிபிள் பிஸ்னஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ ஒரு தொழில் செய்வீங்க, கொஞ்ச நாள் பண்ணுவீங்க, கொஞ்சம் வருஷம் பண்ணுவீங்க, அதை ட்ராப் அவுட் பண்ணுவீங்க, அல்லது அதுலேருந்து கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக அடுத்த பிஸ்னஸுக்கு போயிடும். அதை பண்ணுவீங்க, அது அந்த க்ரோத் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அடுத்த லெவல். அப்போ நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ 6னாக்கா செய்கிற தொழிலேருந்து அடிக்கடி ஃபுல்லாகவே அதுலேருந்து ஸ்கிப் ஆகிட்டோ அல்லது திவாலாகிட்டோ அல்லது நஷ்டமாயிட்டோ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு போனோம்னாக்கா அந்த தொழில் வழி உங்களுக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் கடன்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். 12னாக்கா அந்த தொழில் செய்ததுலேருந்து நீங்கள் வெளியேறி போகிறதோ அந்த தொழிலில் நடுவில் ட்ராப் அவுட் பண்ணுறதோ இதுதான் இருக்கும். அப்போ உங்களுடைய 7ஆம் இடம் தான் உங்களுக்கு சனி தான் மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கோளாக இருக்கும். அது எந்தெந்த இடத்துல இருக்குது, யாரோட சேர்ந்துருக்கு அப்படின்றத கணித்து அதன் அடிப்படையில் நீங்கள் சுயதொழில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல சுயதொழில் அப்படி உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னம்னா 6ஆம் இடம் தான் வலிமையாக இருக்குது அப்படின்னா 2, 6, 10 தான். அப்போ 6, 10 தான் கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல சனி எனக்கு குருவோட சம்மந்தப்படுறாரு அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல குருவோட தான் சம்மந்தப்படுறாரு. அப்போ நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அதில் நஷ்டம் பார்க்கறதுக்கான வாய்ப்போ அல்லது இது தொடர்புடைய நான் சொன்ன உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸில் தொடர்புடைய தன்மையில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிலேயோ அல்லது இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது அதுக்கு உண்டான இது ஷாப்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அது பெரிய அளவில் அது சின்ன அதாவது ஒரு ரோட்டு கடை இட்லி கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வரைக்கும் அந்த உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய ஐடி செக்டாரில் இருந்தால் கூட அந்த உணவுப் பொருள் இப்போ சுமாட்டோ இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, இதெல்லாமே உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் வர்த்தகம் தான் பண்ணுறாங்க. இது போல் தன்மையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸை நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஜாப் அந்த உங்களுக்கு அந்த ஜாப் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆளுமை தரதுக்கோ உங்களுக்கு ஆதாயம் தரதுக்கான வாய்ப்புகளை பெறும். ஆளுமைனாக்கா இந்த இடத்துல உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லில் பெருகும். அந்த இடத்துல நீங்கள் எப்படி நீங்களே அடுத்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ உணவுப் பொருள் அப்படின்னம்னாக்கா மேலுக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் இல்லை, மேலுக்கு ஆயிலாக இருக்கலாம், ஹேர் ஆயிலாக இருக்கலாம், ஸ்கின் ஆயிலாக இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது எடிபிள் ஐட்டம் உங்களுடைய உடல் உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய அமைக்கக்கூடிய உங்களுக்கு டச் பண்ணக்கூடிய பொருள்களை நீங்கள் கையாளலாம். அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான எப்போயுமே சனி சம்மந்தப்பட்ட லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஆயில் பேஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். உங்களுக்கு ஜனன சார்ட்டில் பார்த்துங்க அது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பலமாக இருந்தாருன்னா மட்டும் உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக நீங்கள் ப்ரொப்ரேட்டராக இருங்க. இல்லைனாக்கா உங்களுடைய யாராவது நீங்கள் பணம்லாம் இருக்குது பட் நான் ஜாப் போக மாட்டேன் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய வீட்டில் இருக்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பேரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு டிசிக்னேஷன் எடுத்துங்க. ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு அதுக்குள்ளே ஒரு மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர், இது மாதிரி ஏதாவது ஒரு டிசிக்னேஷன் எடுத்து ஒரு சேலரி பேஸில் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார் உங்களுக்கு நல்லா இருக்காங்க, 7, 10, 2 கனெக்ட் ஆகி ஒரு எந்த தொழிலை இண்டிகேட் பண்ணுதோ அந்த தொழிலை செய்யுங்க. உங்களுக்கு சக்ஸஸான வாழ்க்கையோ வருமானத்தையோ தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 6 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னம்னாக்கா ஜாப் வைஸ் நீங்கள் பெரிய அளவில் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஃபேமிலி வைஸ் இந்த இடத்துல குரு வந்து சந்திரசாரம் பெற்று சந்திரன் உங்களுக்கு 10ல் இருக்கிறதுனால அட் ப்ரெசென்ட் உங்களுடைய கணவன் மனைவி டிஸ்பியூட் இருந்தால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சந்திரன் 10ல் தான் இருக்கார். அந்த சந்திரன் சாரத்தில் தான் 6 கூட இருக்கான். அப்படின்றப்ப வேலையில் தான் ஒரு சிக்கல் மாற்றம் வருதோ ஒழிய உங்களுடைய ஃபேமிலி வைஸே அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த இடத்துல சூரியனுக்கு புதனுக்கு திரிகோணத்தில் குரு, அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 8ல் போய் மறைகிறாரு. குரு சாரம் பெற்று குரு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ திருமணம் தொடர்புடைய இஷ்யூஸ் இருந்தால் கூட ஒரு ஜஸ்ட்டு இந்த அயன காலம் இந்த உத்தராயண காலம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தட்சிணாயனத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா குருவோட பயிற்சி உங்களுக்கு மே மாதமே வந்துடும். மே மாதம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றப்ப உங்களுக்கு இந்த இடம் அப்போ உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட சாரத்தில் அவர் பயணிப்பார். இப்போ ரோகிணியில் இருக்கார், அடுத்து மிருகசீரிடம் வந்துட்டாலே போதும். அப்போ 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வந்துட்டால் கூட உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் வர. ப்ளஸ் உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் பயணிப்பார். செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள்
அதிகபட்சம் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம விவாகரத்து, பிரிந்து போகிறது, இந்த மாதிரி தன்மைகளை எடுக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடாக வராது. உங்களோட லைஃப்பை நீங்கள் அழகான தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படின்றப்ப இந்த இடத்துல செவ்வாய் சாரத்துக்கு குரு வந்துட்டாருனாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பும், அல்லது தற்காலிகமாக நீங்கள் நினச்சது ஒரு தடைப்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அப்போ ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது. அப்போ ஆடி மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறேன், நான் இந்த வழக்கு தொடர்புடைய விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னம்னாக்கா, இந்த இடத்துல 8ல் போய் குரு இருக்கார், அதாவது குரு சாரம் பெற்ற சனி இருக்கார் அப்படின்னம்னாங்க 8ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் இருந்தால் ஆயுள் தீர்க்கம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையோடு ட்ராவல் பண்ணுறது நல்லதா அப்படின்னம்னாக்கா நல்லதல்ல. ஏன்னா இந்த குருவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 கூடையின் 11 லாபஸ்தானத்தில் தடைப்பட்ட தன்மையில் இருக்காது. எந்த தொழிலை தொட்டாலும் சரி, எந்த விஷயத்தை தொட்டாலும் சரி, அது பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ பெரிய அளவில் லாபத்தை நம்ம எய்ம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுவும் சூரியனுடைய சாரத்தில் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் தான் இந்த கடினமான தன்மை. அதுக்கப்புறம் அவர் பூரம், அதுக்கப்புறம் அவர் பூரம் நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறப்ப, பூரம்ன்றது உங்களுடைய ராசிக்கு யாருனாக்கா 4க்கும் 11க்கும் அதிபதியானவர். அவர் உச்சம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளம் பெறதுக்கோ, அல்லது ஏதாவது புதிய பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்போ, புதிய பொருள்னாக்கா வண்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், ஏதோ சம்திங் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வைஸு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த அயன காலம்ன்றது மிகப்பெரிய அனுகூலமான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது அப்படின்றப்ப அதிகபட்சம் 7 கூட 6ல் இருந்தாருனாலே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சின்னதாக ஒரு பிரேக்கப் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு நடக்கும். ஆனால் அது கொஞ்சம் காலத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகத்தில் உங்களுடைய 7 கூடைய அதிபதி சனி எந்த மாதிரியான சாரத்தில் பெற்றிருக்காரு, ஒரு குருவோட சாரத்தில் அட் ப்ரெசென்ட் இருக்கார். ஆனால் கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு. ஆனால் ஜனன சாட்டில் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுனாக்க அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ உங்களுக்கு 8ஆம் இடத்துலையோ இருந்தாருனாக்கா சனி, அப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் 6ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு விவாகரத்தோ அல்லது விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுத்தியும் நடந்துச்சுனாக்க அந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பிரிவுன்றது நிரந்தரமாக இல்லையா அப்படின்றது உங்களுடைய ஜனன சாட்லையும் உங்களுடைய தசாபுத்திலையும் பார்த்துக்கங்க. அது நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தாலும் அந்த புத்தி மட்டும்தாங்க இண்டிகேட் பண்ணணும். புத்தி மட்டும் தற்காலிகமாக பிரித்து வைக்கும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எரியிற விளக்கில் என்ன இன்னும் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஊற்றுறப்ப அது இன்னமும் பெருசாக நீடித்த தன்மையில் எரியறதுக்கு தான் வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனையை நம்ம அணுகிற விதம் இருக்குது, அது முடிக்கிற விதமும் இருக்குது. அப்போ அணுகிற விதத்தை போல் பண்ணணும், முடிக்கிற விதத்தை நல்லா ஓரளவுக்கு நம்ம நமக்கு அனுகூலமான தன்மையில் எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ அப்போ ரியாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் தரும் உங்களுக்கு. அதனால் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த 3ஐயும் எழுதினா மட்டும்தான் நான் ஆன்சரே பண்ண முடியும். ஏன்னா எதுவுமே ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம பலன் உங்களுக்கு பதிவிடுவேன். அப்படின்றப்ப உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த ஊர், இதை 3ஐயும் இண்டிகேட் பண்ணி உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுலேயும் நான் உங்களுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டேட்டாஸை, அதாவது பர்த் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ண வேணாம். உங்கள் பர்த் டீட்டெயிலை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ இருக்கோ, ஃபார்மேட் இருக்கோ, அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு கேட்ட கேள்விகளும் உங்களுடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.